அனைவருக்கும் வணக்கம். ட்ரெயின் இருக்கு. ட்ரெயினில் வந்து நம்ம வந்து வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் புக் பண்ணுறோம். நல்லா புரிஞ்சுக்கணுங்க. வெயிட்டிங்ஸு டிக்கெட் புக் பண்ணுறோம். இல்லைனா ஆர்ஏசி டிக்கெட் புக் பண்ணுறோம். இந்த ரெண்டையுமே நம்ம வந்து கேன்சல் பண்ணுற சூழ்நிலை வருது. அப்படி ரெண்டையுமே கேன்சல் பண்ணனா ஒரே அமௌண்ட் தான் பிடிப்பாங்களா? இல்லைனா வந்து வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டுக்கு ஒரு அமௌண்ட்டு, ஆர்ஏசி டிக்கெட்டுக்கு வேறு அமௌண்ட், அதாவது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பிடிப்பாங்களா? அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு எளிதாக கிடச்சிரும். ஃபஸ்ட்டு நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். இது ரொம்ப ஈஸியான வீடியோ, ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஏன்னா வந்து நம்ம வந்து சாம்பிளோட தான் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துருக்கோம். அந்த சாம்பிளை தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து அனந்தாப்பூர்லேருந்து நாகர்கோயில், நல்லா பார்த்துக்கணும். அனந்தாப்பூருங்கிற ஊர்லேருந்து நாகர்கோயிலுக்கு நான் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். என்னைக்கு 10 ஏப்ரல். ஓகேவா? அவங்களால போக முடியல அப்படி சொல்லிட்டாங்க. அதுவும் இது வந்து வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட். ஓகேவா? வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். உங்களால் போக முடியலன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இது ஒன்றுவா. அடுத்து என்னென்னு பாருங்கள். மதுரையிலேருந்து அனந்தாப்பூருக்கு 6 ஏப்ரல் 2025க்கு போகிறதுக்கு ஆர்ஏசி டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். இதுவும் அவங்களால போக முடியும்னு சொல்லிட்டாங்க. அதே நம்பர் தான். இப்போ இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்துருவோம். இப்போ பாருங்கள், வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டை நம்ம வந்து கேன்சல் பண்ணியாச்சு. ஓகேவா? வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டை கேன்சல் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரூ. 840 ரிட்டர்ன் வந்திருக்கு. உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இது வந்து 2 பேருக்கு நம்ம புக் பண்ண டிக்கெட். 1, 2 பேருக்கு புக் பண்ண டிக்கெட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரூ. 120. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டை எப்போ கேன்சல் பண்ணாலும் பெர் பெர்சனுக்கு ஸ்லீப்பர் கோச்சாக இருந்தால் ₹60 கட் பண்ணிவிட்டு 2 பர்சனுக்கு ரூ. 120 கட் பண்ணிவிட்டு மீதியை தருவாங்க அப்படி சொல்லியிருக்கேன். அதனால் 960லேருந்து 120 கட் பண்ணிவிட்டு ₹840 தராங்க. இது வந்து வெயிட்டிங் லிஸ்ட். ஓகேவா? அதே மாதிரி தான் ஆர்ஏசி டிக்கெட்டை வந்து நான் வந்து கேன்சல் பண்ணியாச்சு. நல்லா பாருங்கள், இது ஆர்ஏசி டிக்கெட்டை கேன்சல் பண்ணியாச்சு. கேன்சல் பண்ணால் 2 பேருக்கு, அதே 2 பேருக்கு ஓகேவா, ₹960 டிக்கெட்டு ஆர்ஏசி டிக்கெட்டும். அதை கேன்சல் பண்ண காரணத்தினால ₹120, நல்லா புரிஞ்சுக்கணும், ₹120 கட் பண்ணிவிட்டு ₹840 ரிட்டர்ன் தராங்க. அப்போ ஆர்ஏசியும் வெயிட்டிங் லிஸ்ட்டும் ஒரே மாதிரி தான். ஓகேவா? அதுவும் கன்ஃபார்ம் டிக்கெட்டை கேன்சல் பண்ணால் மட்டும்தான் ஒரு டிக்கெட்டுக்கு ₹120 கட் பண்ணுவாங்க. இதுவே வெயிட்டிங் லிஸ்ட்டு, ஆர்ஏசி இந்த மாதிரி டிக்கெட்டை கட் பண்ணால் ஒரு டிக்கெட்டுக்கு ₹60 கட் பண்ணிவிட்டு 2 பேருக்கு ₹120 கட் பண்ணிவிட்டு மீதியை திருப்பி தராங்க. இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டாக இருந்தாலும், அது ஆர்ஏசி டிக்கெட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கேன்சலேஷன் அமௌண்ட் அப்படின்னா பெர் டிக்கெட்டுக்கு ₹60. ஓகேவா? அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். தேங்க்யூ.